அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த கஷ்டத்தை எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லெட்டர் மூலயமாக தன்னுடைய அப்பாவுக்கு எல்லாமே எழுதியிருக்காங்க, பேரண்ட்ஸுக்கு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு குடும்பம் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண் வந்து இறந்துடுறாங்க. இறந்துட்ட பிறகு இப்போது அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த லெட்டர் கடைசியாக எழுதினா சில லெட்டருங்கள்லாம் வந்திருக்கு. அந்த லெட்டர் வந்து இப்போ பெற்றோர்கள் கொண்டு போய் கொடுத்தா செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேஸ்லாம் இருக்குது. அப்போது இதுக்கான கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பெற்றவங்களே வந்து அவங்க பொண்ணு இது எழுதி கொடுத்துருக்கான்னு அவங்க கொண்டு போய் கேஸை வந்து பதிவு பண்ணியோ இல்லை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. இல்லை இது எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. அப்போது இது யார் கொண்டு போய் கொடுத்தா ஒரு கோர்ட்டில் ஒரு செல்லுபடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி பேரண்ட்ஸ் மட்டும் போய் கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். பேரண்ட்ஸ் போய் கொடுத்தா செல்லுபடி ஆகாது. ஆனால் யார் கொடுத்தா செல்லுபடி ஆகும்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலயமா தான், ஒரு அரசு வழக்கறிஞர் மூலயமாக அந்த கடிதம், அதாவது கடைசியாக எழுதப்பட்ட கடிதம் அப்படின்றது என்னென்னா, டெத்து கடைசி டைமில் இறக்கும் பொழுது என்ன வாக்குமூலம் கொடுக்குறோமோ அந்த எவிடன்ஸ் வந்து கண்டிப்பாக செல்லுபடியாகும். அது யார் கொண்டு போய் கொடுப்பாங்க கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா, அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போது என்ன செக்ஷன் அவங்க யூஸ் பண்ணி அதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அது என்னென்னா, இந்தியன் பீனல் கோடு வந்து 1860 செக்ஷன் வந்து 498A படி தான் அவங்கள வந்து உள்ளே தள்ள முடியும். ஸோ இந்த செக்ஷன் படி. அதுக்கப்புறம் செக்ஷன் வந்து 32(1) இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் மூலயமா என்ன பண்ண முடியும், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து கோர்ட்டில் கடைசியாக எழுதின லெட்டரை வந்து கொண்டு போய் ஒப்படைக்கலாம். அப்படி ஒப்படைச்சா மட்டும்தான் அது செல்லுபடியாகும். அதனால் இறந்தவங்க பெற்றோர்கள், அதாவது குழந்தைங்க இறந்துட்டாங்க ஒரு கல்யாணம் பண்ணி அப்படின்னா, இதெல்லாம் பதிவு பண்ண முடியுமா முடியாதா, தண்டனை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரெண்டு சட்டத்தின்படி தண்டனை கிடைக்கும். அதனால் இந்தியன் பீனல் கோட் 1860 செக்ஷன் 498A படியும், அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 1872 செக்ஷன் 32(1) படியும் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரால் அந்த கடைசியாக எழுதின லெட்டரை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்குடைய தண்டனை கிடைக்குங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.